வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, தீவிர அரசியல்ல இறங்க போறாங்க. அவங்க யாரு? என்ன பண்றாங்க? எந்த கட்சியில இணைய அதிக வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திவ்யா சத்யராஜ் பார்த்தீங்கன்னா, இந்திய ஊட்டச்சத்து நிபுணரா இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அட்சய பாத்திரம் அறக்கட்டளையோட நல்லெண்ண தூதரா இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அட்சய பாத்திரம் அறக்கட்டளை அப்படிங்கிறது ஒரு அரசு சாரா நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இலவச மதிய உணவு திட்டம் தமிழ்நாடு பள்ளி குழந்தைகளுக்கு சென்று அடையறத ஒரு வற்புறுத்துற ஒரு இயக்கமா இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2020ல மகிழ்மதி அப்படிங்கிற ஒரு இயக்கத்த வந்து தொடங்குறாங்க. அது எதுக்காக தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும், சமூகத்துல ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மகிழ்மதிங்கிற அறக்கட்டளைய தொடங்கி செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க திவ்யா சத்யராஜ். திவ்யா சத்யராஜ் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அரசியல் ஆசை இருக்கு அப்படின்னு வந்து நிருபர்கள் மத்தியில பேசியிருந்தாங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, பிஜேபி அவர்கள அணுகுனதாகவும், அங்க நான் வர மறுத்துட்டதாகவும் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா, திவ்யா சத்யராஜ் அவர்கள் எந்த கட்சியில இணைவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கேட்டுட்டு வாங்க. வரும் தேர்தலில் போட்டியிட எனக்கு ஒரு கட்சியிலிருந்து அழைப்பு வந்தது உண்மைதான். ஆனால் எந்த ஒரு மதத்தை போற்றும் கட்சியுடனும் இணைவதில் விருப்பமில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் தனி கட்சி ஆரம்பிக்க போவதில்லை. எந்த கட்சியுடன் இணையப் போகிறேன் என்ற தகவல் தேர்தல் முடிந்தவுடன் அறிவிப்பேன். புரட்சி தமிழன் தோழர் சத்யராஜ் அவர்களின் மகளாகவும் ஒரு தமிழ் மகளாகவும் தமிழ்நாட்டின் நலன் காக்க உழைப்பேன். I will selflessly work for the health and happiness of my state and my people. நன்றி, வணக்கம். இவங்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. பிஜேபிக்கு நான் போக போறது கிடையாது அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஆப்ஷனா நம்ம எத பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவர்கள் பல வருடங்களாக என்னதான் தமிழன் தமிழன்னு சொல்லிட்டு வந்தாலும், சீமான் அவர்களுக்கு பல விடயங்கள்ல ஆதரவு கொடுத்து வந்தாலும், அவரோட திராவிட கொள்கைங்கிறது மிகப்பெரிய அளவுல அவர் கடைபிடிச்சு வந்துகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். மேடைக்கு மேடை பெரியார் அவர்களையும், திராவிட கொள்கைகளையும் மிகப்பெரிய அளவுல ஒரு திராவிட கொள்கையை பரப்புற ஒரு பரப்புரையாளராவே பார்க்கலாம் சத்யராஜ. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு செல்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் 100% கூட வாய்ப்பு இருக்கு. திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுகவில இணைவதற்கு. திமுக பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்கள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். திராவிட கட்சிகள்லயே திமுக வந்து ஒரு பழமையான கட்சின்னு சொல்லலாம். இந்த நிலையில புதுசா அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, திராவிட கட்சி இன்னைக்கு வந்து வெறுத்துட்டு நாம் தமிழர் கட்சி பக்கமோ, இல்ல அண்ணாமலை பக்கமோ போய்க்கிட்டு இருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பெரிய ஆளுமை உள்ள தலைவர்களோட மகள்கள திமுகவோட இளைஞர் அணியிலயோ ஏதோ ஒரு வகையில அவங்களோட இணைந்து பணியாற்றி மக்களை கவர்றதுக்கும், இளைஞர்களோட ஓட்ட கவர்றதுக்கும் ஒரு புதிய திட்டத்தை தீட்டி தான் திமுக இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இவங்க வேட்பாளரை நிக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு திமுகவுல.